Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் Quick Access Toolbar. Quick Access Toolbar அப்படின்னா என்ன, அதுல எப்படி நம்ம கமாண்ட்ஸ் ஆட் பண்ணணும், அதை பத்தி தான் இந்த டுட்டோரியல்ல டீடைல்டா பார்க்க போறோம். Quick Access Toolbar is located to the right of the Microsoft Office button. In previous tutorial நம்ம first component Microsoft Office button அதை பத்தி டீடைல்டா பார்த்தோம். அந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் வந்து ஸ்க்ரீன்ல டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கும். அந்த பட்டனுக்கு ரைட் சைட்ல இருக்கிறது தான் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார். The quick access toolbar displays shortcut icons for frequently used tools. நம்ம frequent-ஆ அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸ் ஆர் டூல்ஸை இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல நம்ம ஷார்ட்கட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். It gives you quick access to commonly used commands such as save, undo, redo, etc. So இந்த save, undo, redo இதெல்லாம் நம்ம ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அடிக்கடி யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை குயிக்கா ஆக்சஸ் பண்றதுக்கு நம்ம இந்த ஷார்ட்கட் மாதிரி இதுல கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுதான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கிறது தான் ஆஃபீஸ் பட்டன். அந்த ஆஃபீஸ் பட்டனுக்கு ரைட் சைட்ல இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிறது தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சேவ் இருக்கு, தென் அண்டோ இருக்கு, ரீடோ, தென் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், தென் பிரிண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 ஐகான்ஸ் நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இட் இஸ் அ கஸ்டமைஸ் டூல் பார். ஸோ நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். I have spelling and grammar added to my bar because I use that tool frequently and it is not on the home ribbon. So நான் வந்து டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அடிக்கடி இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். பட் அது ஹோம் மெனுவில் இருக்காது. அதனால நான் இந்த ஸ்பெல்லிங் அண்ட் கிராமரை குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு டாக்குமெண்டோட லே அவுட். இதுல டாப் லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டன் இருக்கும். அதோட ரைட் சைட்ல இருக்கிறது தான் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதுல நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட்ஸை ஒரு ஷார்ட்கட் ஐகான் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். என்னோட மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்ட்ல குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல என்னென்ன ஐகான்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் சேவ் வச்சிருக்கேன். சேவ் நமக்கு தெரியும், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்றதுக்கு இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டாக்குமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போதும் கண்டிப்பா சேவ் ஆப்ஷன் தேவைப்படும். இதை அடிக்கடி யூஸ் பண்றதுனால நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இதை ஒரு ஷார்ட்கட் ஐகானா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இஃப் யூ கிளிக் த சேவ் ஐகான் இன் த குயிக் ஆக்சஸ் டூல் பார், WAD 2007 saves your current file. நம்ம கரண்டா இப்போ ஒரு ஃபைல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல சேவ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2007 என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம கரண்டா ஓபன் பண்ணியிருக்க அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிடும். பிரிண்ட். ஸோ குயிக்கா பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆப்ஷனை நான் அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஷார்ட்கட்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இஃப் யூ கிளிக் த பிரிண்ட் ஐகான் in the quick access toolbar, WAD 2007 immediately prints one copy of your entire file through the default printer. ஸோ நம்மளோட சிஸ்டத்துல எந்த பிரிண்டர் கனெக்ட் ஆயிருக்கோ அந்த டிஃபால்ட் பிரிண்டர் மூலமா குயிக்கா பிரிண்ட் பண்ணிடும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கமாண்ட்ஸ்லாம் ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அதை நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணி வச்சுக்கலாம். Then it is a customizable toolbar that comes with a set of independent commands. இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து கஸ்டமைசபிள் தான். ஸோ நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போறோம். So WAD 2007 allows you to customize the quick access toolbar, meaning that you can add and remove commands as you like. So it is a customizable toolbar. நமக்கு என்ன கமாண்ட்ஸ் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண கமாண்ட் வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். அதான் கஸ்டமைசபிள் அப்படிங்கிறதுக்கு மீனிங். You can add buttons to this bar that you use frequently. So frequently நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அந்த கமாண்ட் பட்டன்ஸை நம்ம இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணிக்கலாம். When you click the drop down arrow next to the toolbar, it offers more commands. So இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு drop down arrow இருக்கும். அந்த டவுன் ஆரோவை நம்ம கிளிக் பண்ணும்போது மோர் கமாண்ட்ஸ், இன்னும் நமக்கு என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது லிஸ்ட் ஆகும்.
add other icons to the quick access toolbar, follow these steps. So இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணும்போது இந்த நியூ ஓபன் சேவ் இதுல இருக்கிற சம் கமாண்ட்ஸை மட்டும்தான் நம்மளால குயிக் ஆக்சஸ் டூல்பார்ல ஆட் பண்ண முடியும். So step 1, click the customize quick access toolbar arrow. So quick access toolbarல ரைட் சைடுல இருக்கிற அந்த downward arrow அதுதான் customize quick access toolbar arrow. அதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே a pull down menu appears. இந்த இமேஜ்ல டிஸ்பிளே ஆயிருக்கிறது தான் புல் டவுன் மெனு. அந்த டவுன் ஆரோவை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மெனு டிஸ்பிளே ஆகும். You can add an icon to the toolbar by just clicking on an icon name such as quick print or new from the pull down menu. இந்த புல் டவுன் மெனு டிஸ்பிளே ஆன உடனே அதுல நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ ஜஸ்ட் அந்த கமாண்ட் மேல கிளிக் பண்ணாலே போதும், டிக் மார்க் விழுந்துரும், பிளஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார்ல ஆட் ஆயிரும். தென் ஸ்டெப் 2, ஸோ கிளிக் மோர் கமாண்ட்ஸ். இப்போ இதுல லிஸ்ட்ல டிஸ்பிளே ஆகுற கமாண்ட்ஸை இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு கிளிக்லயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுல இல்லாத கமாண்ட்ஸை ஆட் பண்றதுக்கு அதுலயே கீழே பாத்தீங்கன்னா மோர் கமாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ மோர் கமாண்ட்ஸ் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இதுல ரைட் சைடு ஒரு பேனல் இருக்குல்ல, அந்த ரைட் சைடு பேனல்ல என்ன இருக்கு அப்படின்னா கரண்டா குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல என்ன ஐகான்லாம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரைட் சைடு பேனல்ல டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா சேவ், அன்டு, ரீடு, ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் அண்ட் குயிக் பிரிண்ட், இந்த 5 ஆப்ஷன்ஸ் இப்ப கரண்டா குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருக்கு. பேனல் ஆன் த லெஃப்ட் சைட்ல ஒரு பேனல் இருக்கு. இங்க என்னன்னா என்ன அடிஷனல் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம இன்னும் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற லிஸ்ட் தான் இந்த லெஃப்ட் சைடு பேனல்ல டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங், டிரா டேபிள், அதுல ஆரம்பிச்சு நிறைய கமாண்ட்ஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு. இதுல நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி ஆட் கொடுத்தா போதும். கிளிக் in the choose commands from list box and choose a menu title such as insert or page layout. இதுல மேல பாத்தீங்கன்னா சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அதுல போயிட்டு அந்த ஆரோ மார்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த மெனுல இருக்கிற கமாண்ட் வேணுங்கிறது அதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு எந்த மெனு வேணும். இப்ப இன்சர்ட் மெனு வேணும் ஆர் பேஜ் லேஅவுட் மெனு வேணும், அதை வந்து இந்த லிஸ்ட் பாக்ஸ் மூலமா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு டாப்ல இருக்கு. அந்த லிஸ்ட் பாக்ஸ்ல எந்த மெனு வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஒரு மெனுவை செலக்ட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் மெனுல என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் அந்த லிஸ்ட் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி என்னென்ன மெனு டேப்ஸ் இருக்குங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுல ஹோம் டேப் வேணுமா, இன்சர்ட் வேணுமா, பேஜ் லேஅவுட் வேணுமா, எந்த டேப் வேணுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ இன்சர்ட் டேப் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா அந்த டேபை செலக்ட் பண்ண உடனே இன்சர்ட் டேப்ல என்னென்ன ஐகான்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் நமக்கு இருக்குங்கிறது டிஸ்பிளே ஆகும். இன்சர்ட் டேபை நான் செலக்ட் பண்ண உடனே அதுக்குள்ள இருக்கிற கமெண்ட்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே ஆன உடனே இதுல நமக்கு இப்போ எந்த ஐகான் வேணுமோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா அந்த ஐகான் மேல கிளிக் பண்ணிட்டு ரைட் சைட்ல ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அந்த ஆட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கீழே ஓகே. ஸோ ஓகே கிளிக் பண்ண உடனே இப்போ ஈக்குவேஷன் ரைட் சைட்ல ஆட் ஆயிரும். அதாவது குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இப்போ கரண்டா ஆட் ஆயிரும். பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இப்போ ஈக்குவேஷன் ஆட் ஆயிருச்சு. இந்த மாதிரி மோர் கமாண்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அதுல எந்த டேப் எந்த மெனு வேணுமோ அதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள எந்த ஐகான் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் பட்டன் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆயிரும். பாத்தீங்கன்னா இப்போ நான் இன்சர்ட் டேப்ல போய் ஈக்குவேஷனை இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணியிருந்தேன். அது இப்போ 6வது ஆப்ஷனா ஆட் ஆயிருக்கு. தென் ரிமூவிங் ஐகான்ஸ். So you can remove icons from the quick access toolbar at any time. Quick access toolbar ல இருந்து எந்த கமாண்ட எப்ப வேணாலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். To remove an icon, follow the steps. So same step தான். So first step பாத்தீங்கன்னா quick access toolbarல எந்த கமாண்ட் நமக்கு வேண்டாமோ அந்த கமாண்ட்ல போய் ரைட் கிளிக். ஸோ ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். அதுல போயிட்டு கிளிக் ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வேர்ட் 2007 என்ன பண்ணுவோம்னா நம்ம எந்த ஐகானை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அதை இப்போ குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். பாத்தீங்கன்னா இப்போ ஈக்குவேஷன்
லாஸ்டா ஆட் பண்ணியிருந்தேன். அதை நான் இப்போ ரிமூவ் பண்ண போறேன். ஸோ ஈக்குவேஷன் ஐகான்ல ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புல் டவுன் மெனு கிடைக்கும். அதுல ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அதுதான். அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈக்குவேஷன் வந்து இப்போ ரிமூவ் ஆயிரும். பாத்தீங்கன்னா செகண்ட் இமேஜ்ல ஈக்குவேஷன் வந்து ரிமூவ் ஆயிருச்சு. இந்த மாதிரி நமக்கு எந்த கமாண்ட் வேண்டாமோ அதுல வச்சு ரைட் கிளிக் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிமூவ் ஃப்ரம் குயிக் ஆக்சஸ் டூல் பார் இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஐகான் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா இதுதான் ஆஃபீஸ் பட்டன். இந்த ஆஃபீஸ் பட்டனுக்கு ரைட் சைட்ல மேல இருக்கிறது தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். ஸோ இதுல நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நான் சேவ், அன்டூ பக்கத்துல இந்த மாதிரி ஒரு டவுன் ஏரோ இருக்கும். தென் ரீடூ, தென் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர், குயிக் பிரிண்ட், தென் ஃபைல் மெனுல உள்ள நியூ கமாண்ட் இது எல்லாமே நான் இப்ப ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா கமாண்ட் ஆட் பண்ணோம்னா இதுதான் அந்த டவுன்வர்ட் ஏரோ. இதை கிளிக் பண்ணோம்னா புல் டவுன் மெனு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுல என்ன கமாண்ட்லாம் அங்கே ஆட் ஆயிருக்கோ அது எல்லாமே டிக் ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு கமாண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த கமாண்ட்ல போய் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும். பாத்தீங்கன்னா ஓப்பன் வந்து இப்போ குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை கிளிக் பண்ணிட்டு இப்போ டிக் ஆயிருக்கு அதுல போய் கிளிக் பண்ணோம்னா அந்த டிக்கும் ரிமூவ் ஆயிரும், அந்த கமாண்டும் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருந்து ரிமூவ் ஆயிரும். இப்போ நெக்ஸ்ட் மோர் கமாண்ட்ஸ். இந்த புல் டவுன் மெனுல இல்லாத கமாண்ட்ஸ் இன்னும் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இதுல போயிட்டு மோர் கமாண்ட்ஸ். ஸோ மோர் கமாண்ட்ஸ்ல போய் சூஸ் கமாண்ட்ஸ் ஃப்ரம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த லிஸ்ட்டை நம்ம கிளிக் பண்ணும்போது எந்த டேப்ல இருந்து நமக்கு வேணுங்கிறத இதுல நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இன்சர்ட் டேப் கொடுத்துருக்கேன். ஸோ இன்சர்ட் டேப்ல என்னென்ன கமாண்ட்ஸ்லாம் ஆட் பண்ண முடியுங்கிறது இதுல டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு என்ன கமாண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஈக்குவேஷன் கமாண்ட் செலக்ட் பண்றேன். ஸோ அந்த கமாண்டை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஆடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஈக்குவேஷன் கமாண்ட் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆயிரும். இதுல லெஃப்ட் சைட்ல இருக்கிறது என்னென்ன கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணலாங்கிற லிஸ்ட், ரைட் சைட்ல இருக்கிறது ஆல்ரெடி என்னென்ன கமாண்ட்ஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆகி இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட். இப்போ நான் ஈக்குவேஷனை கிளிக் பண்ணிட்டு அதுல ஆட் பட்டனை கிளிக் பண்றேன். பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் இப்போ ரைட் சைட் பேனல்ல வந்துருச்சு. அப்போ இப்போ ஈக்குவேஷன் வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆயிரும். ஸோ ஆட் பண்றதுக்கு கீழே போயிட்டு கிளிக் ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா ஓகே கொடுத்த உடனே அந்த ஈக்குவேஷன் கமாண்ட் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல போயிட்டு ரிமூவ் பண்றதுக்கு அதே மாதிரி மோர் கமாண்ட்ஸ்ல போய் ஈக்குவேஷன் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க ரிமூவ் பட்டன் எனேபிள் ஆயிரும். அதுல போய் ரிமூவ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் ரிமூவ் ஆயிரும். ஓகே கொடுத்த உடனே குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல இருந்து ஈக்குவேஷன் பட்டன் ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் வேணுமோ அதை குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அடிக்கடி நம்ம என்னென்ன கமாண்ட்ஸ் நமக்கு யூஸ் பண்ண வேண்டி இருக்கோ அது ஒவ்வொரு மெனுக்குள்ள போய் நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குயிக்கா நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். The quick access toolbar can appear in one of two places. இப்போ இந்த குயிக் ஆக்சஸ் டூல்பார் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பட்டனுக்கு ரைட் சைட்ல இருக்கு. ஸோ இதை நம்ம ரெண்டு இடத்துல மூவ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து above the ribbon, அதுதான் டிஃபால்ட் லொகேஷன். இப்போ இருக்கிறது தான் டிஃபால்ட் லொகேஷன். ஸோ இதுல ரிபன் அப்படிங்கிறது என்னன்னா அந்த குயிக் ஆக்சஸ் டூல்பாருக்கு கீழே இருக்கிறது தான் ரிபன். அந்த டேப்ஸ், அதுக்கு கீழே இருக்கிற அந்த கமாண்ட்ஸ், கமாண்ட் குரூப்ஸ் அதெல்லாம் சேர்ந்தது தான் ரிபன். ஸோ ரிபனுக்கு மேல குயிக் ஆக்சஸ் டூல்பார் வச்சுக்கலாம். அதே மாதிரி ரிபனுக்கு கீழேயும் நம்ம குயிக் ஆக்சஸ் டூல்பாரை மூவ் பண்ணிக்கலாம். பட் டிஃபால்ட்டா அது ரிபனுக்கு மேலதான் இருக்கும். எப்படி மூவ் பண்ணணும் அதோட ஸ்டெப்ஸை இப்ப பார்க்கலாம். டு மூவ் த குயிக் ஆக்சஸ் டூல்பார் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 1, கிளிக் த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார் ஆரோ. அது எங்க இருக்கும்? குயிக் ஆக்சஸ் டூல்பாருக்கு ரைட் சைட்ல இருக்கிற அந்த டவுன்வர்ட் ஆரோ, அதை கிளிக் பண்ணோம்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல்பார் அந்த மெனு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த புல் டவுன் மெனுல இருந்து இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனா செலக்ட் பண்ணணும். கீழே பாத்தீங்கன்னா ஷோ பிலோ த ரிபன் அப்படின்னு இருக்கு. இப்போ கரண்டா குயிக் ஆக்சஸ் டூல்பார் ரிபனுக்கு அபோவ் மேலதான் இருக்கு.
அப்படின்னா இங்க ஆப்ஷன் என்ன காமிக்கும்? ஷோ பிலோ த ரிபன் அப்படின்னு காமிக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிபனுக்கு மேல இருக்கிற அந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் ரிபனுக்கு கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் ரிபனுக்கு கீழே இருக்கு. கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆரோவை கிளிக் பண்ணி அதுல ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஷோ அபோவ் த ரிபன் அப்படின்னு காமிக்குது. ஏன்னா இப்ப டூல் பார் ரிபனுக்கு கீழே இருக்கு, அதனால அங்க ஷோ அபோவ் த ரிபன் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் அகைன் ரிபனுக்கு மேல மூவ் ஆயிரும். குயிக் ஆக்சஸ் டூல் பாரை நம்ம ரிபனுக்கு மேல கீழே மூவ் பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் ரிபனுக்கு மேல இருக்கு. அதை ரிபனுக்கு கீழே கொண்டு வரணும்னா இந்த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த புல் டவுன் மெனுல ஷோ பிலோ த ரிபன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா மேல இருந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் இப்ப ரிபனுக்கு கீழே டிஸ்பிளே ஆயிருச்சு. மறுபடியும் இதை மேல மூவ் பண்ணணும் அப்படின்னா அதே ஆப்ஷன்ல போயிட்டு ஷோ அபோவ் த ரிபன் கொடுத்தோம்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார் வந்து ரிபனுக்கு மேல டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ எப்படி அந்த ரிபனை மினிமைஸ் பண்றது அதோட ஸ்டெப்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளிக் த கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் ஆரோ. ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பார் அந்த டவுன்வர்ட் ஆரோவை கிளிக் பண்ணணும். புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். அதுல போயிட்டு மினிமைஸ் த ரிபன் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா போதும். ஸோ கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் 2007 ரிபனை வந்து ஹைட் பண்ணிரும். ஸோ குயிக் ஆக்சஸ் டூல் பாருக்கு கீழே ரிபன் டிஸ்பிளே ஆகாது, ஜஸ்ட் அந்த டேபோட நேம்ஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம போயிட்டு ஹோம் ஆர் இன்சர்ட் டேப்ல போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹைட் ஆயிருக்கிற அந்த ரிபன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிரும். அகைன் ரிபனை வந்து நம்ம அதுல கொண்டு வரணும் அப்படின்னா கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ல கிளிக் பண்ணி அந்த புல் டவுன் மெனுல மினிமைஸ் த ரிபன் அது இப்போ டிக்ல இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிக் வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிபன் வந்து ஆட் ஆயிரும். பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இமேஜுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இமேஜ்ல ரிபன் இல்லை, செகண்ட் இமேஜ்ல ரிபன் வந்து இருக்கு. இப்போ மினிமைஸ் பண்ண ரிபனை அகைன் கொண்டு வர்றதுக்கு கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் டவுன்வர்ட் ஆரோல போய் கிளிக் பண்ணி புல் டவுன் மெனு அப்பியர் ஆகும். அதுல மினிமைஸ் த ரிபன் அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிக்கை நம்ம எடுத்து விடுறதுக்கு ஒரு கிளிக் பண்ணா போதும், அந்த டிக் ரிமூவ் ஆயிரும், ரிபனும் டிஸ்பிளே ஆயிரும். இது நிறைய பேருக்கு தெரியாது. மைக்ரோசாஃப்ட் வேர்ட் ஓபன் பண்ணும்போது அந்த டேப் மெனு அதுல உள்ள இருக்கிற அந்த கமாண்ட் குரூப்ஸ் எல்லாமே காணாம போன மாதிரி தேடிட்டு இருப்பாங்க. பட் அது எங்கேயும் போகாது. இந்த ஆப்ஷன் வந்து கிளிக்ல இருந்துச்சுன்னா அது டிஸ்பிளே ஆகாது. அப்ப நம்ம கஸ்டமைஸ் குயிக் ஆக்சஸ் டூல் பார் டவுன்வர்ட் ஆரோவை கிளிக் பண்ணி மினிமைஸ் த ரிபன் ஆப்ஷன் டிக்ல இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும். அது டிக்ல இருந்துச்சு அப்படின்னா ரிபன் மினிமைஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த டிக்கை எடுத்து விடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா போதும், அந்த டிக் அன்டிக் ஆயிரும், ரிபனும் மேல டிஸ்பிளே ஆயிரும். சிமிலர்லி இந்த ரிபனை இப்ப மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல மினிமைஸ் த ரிபன் இதை கொடுத்தோம்னா ரிபன் ஃபுல்லா மினிமைஸ் ஆயிரும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு டேப்ல போய் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிபன் நமக்கு கிடைக்கும். பட் ஒவ்வொரு டைமும் இப்படி டேபை கிளிக் பண்ணி தான் அந்த ரிபனை எடுக்க வேண்டி இருக்கும். ஸோ ரிபன் நமக்கு வேணும் அப்படின்னா இதுல போயிட்டு மினிமைஸ் த ரிபன் இந்த ஆப்ஷனை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா ரிபன் வந்து பெர்மனண்டாவே டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இந்த டுட்டோரியலோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த டுட்டோரியல்ல நம்ம குயிக் ஆக்சஸ் டூல் பார் அதுல எப்படி கமாண்ட்ஸ் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, தென் குயிக் ஆக்சஸ் டூல் பாரை எப்படிலாம் மூவ் பண்ணலாம், தென் அதுல மினிமைஸ் த ரிபன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, எப்படி மினிமைஸ் பண்ணலாம், தென் எப்படி அன்மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்த்துருக்கோம். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.